வள்ளிமலை முருகன் கோயில் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அமைந்த குன்றின் மீது உள்ளது. வேலூர் பொன்னை செல்லும் பேருந்துகள் வள்ளிமலை அடிவாரம் வழியே செல்கிறது. இக்கோயில் வேலூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. வள்ளிமலை முருகன் கோயில் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடந்த தலமாகும். வள்ளியின் வளர்ப்பு தந்தை நம்பிராஜனின் வேண்டுதலுக்கு இணங்க முருகன் இங்குள்ள குன்றில் எழுந்தள்ளி காட்சியளிப்பதாக நம்பப்படுகிறது. இந்த கோயில் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. மேலும் இது சுமார் 1200 ஆண்டுகள் பழமையானது. வள்ளியம்மை இந்த வள்ளிமலையில் பிறந்து வளர்ந்தார். கன்னி பருவத்தில் திணைப்புணம் காக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது முருகனை திருமணம் செய்ய விரும்பினார். வள்ளியின் வளர்ப்பு தந்தை நம்பிராஜன் திருத்தணியில் முருகனுக்கு வள்ளியை திருமணம் செய்து கொடுத்தார். நம்பிராஜனின் வேண்டுதலுக்கு இணங்க முருகன் வள்ளிமலையில் எழுந்தள்ளி காட்சி கொடுத்தார். முருகன் வள்ளியை மணந்ததாலும் வள்ளி இங்கு பிறந்ததாலும் இந்த ஊருக்கு வள்ளிமலை என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. வள்ளியம்மை புறவர் வேடர் குலத்தில் வளர்ந்ததால் அர்த்த ஜாம பூஜையில் தேனும் தினைமாவும் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. வள்ளி வாழ்ந்த இடம் என்பதால் அவளது பெயரிலேயே இத்தலம் அழைக்கப்படுகிறது. அடிவாரம் மற்றும் மலைக்கோயிலில் குமரி வள்ளிக்கு தனி சன்னதி இருக்கிறது. வள்ளி கையில் பறவை விரட்ட பயன்படுத்தும் உண்டி வில் கவன்கல் வைத்திருக்கின்றாள். முருகன் வள்ளியுடன் பேசிக் கொண்டிருந்த போது அங்கே நம்பிராஜன் வந்துவிட்டார். எனவே முருகன் வேங்கை மரமாக உருமாறி தன்னை மறைத்துக் கொண்டார். இந்த மரமே இத்தலத்தின் விருட்சமாக இருக்கிறது. அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற தலம் இது. மலைக்கோடியில் கொடிமரத்திற்கு எதிரே விநாயகர் இருக்கிறார். முன் மண்டபத்தில் நவ வீரர்கள் நம்பிராஜன் இருக்கின்றனர். இங்கிருந்து சற்று தூரத்தில் உள்ள வனத்திற்குள் வள்ளி பறவைகள் விரட்டிய மண்டபம், நீராடிய சுனை, மஞ்சள் தேய்த்த மண்டபம், முருகன் நீர் பருகிய குமரி தீர்த்தம் என்னும் சூரிய ஒளி படாத தீர்த்தம் ஆகியவை உள்ளன. யானையாக வந்து வள்ளியை பயமுறுத்திய விநாயகர் மலை வடிவில் இருக்கிறார். இதை யானை குன்று என்றழைக்கிறார்கள். இந்த கோயிலில் அமைந்துள்ள குளத்திற்கு சரவண பொய்கை என்று பெயர். குளத்திற்கு அருகே வள்ளியின் கோயில் ஒன்றும் அமைந்துள்ளது. நுழைவாயிலில் உள்ள ஒரு சன்னதியில் வள்ளியம்மன் பாறையில் செதுக்கப்பட்டுள்ளார். இது போன்ற அற்புதமான வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க நம்ம தமிழ்கடல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.